ஒரு காலத்துல ராஜ்யத்தை வாழ்ந்துகிட்டு இருந்த மகாராஜா பிரதாபன் அவரு ராஜ்யத்துல பெரிய உற்சவத்துக்கு ஏற்பாடு செய்யலான்னு நினைச்சாரு. மகாமந்திரி, எங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா நம்ம ராஜ்யத்துல எந்த ஒரு உற்சவமும் நடக்கவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழாவை கூட நம்ம சாதாரணமாக தான் நடத்துறோம். அதனால இன்னையிலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம உற்சவம் நடத்தணும். சரிங்க அரசே, ராஜ்யத்துல விளைச்சல் நல்லா தான் விளையுது. அதனால நமக்கு வரி கூட நிறைய வந்திருக்கு. கஜானால நிறைய பணமும் இருக்கு. அதனால அந்த பணத்தை வச்சு இப்பவே உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். உற்சவத்துல கடை வச்சிருக்கிற வியாபாரிங்க எல்லாரும் வியாபாரம் நல்லபடியா நடந்தா மறுபடியும் நமக்கு நிறைய வரிகளை கட்டுவாங்க. அப்போ மகாராணியான ருத்ராணி, அரசே, உற்சவத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நாம அம்பிகா தேவிக்கு பூஜையை செஞ்சு அந்த அம்மனை சாந்தி அடைய வைக்கணும் இல்லையா? சந்தோஷத்துக்காக நடக்கிற இந்த உற்சவத்துல தெய்வத்தை நடுவுல எதுக்கு கொண்டு வரீங்க மகாராணி? தெய்வத்துக்கு திருவிழா நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த வருஷமும் ஆடம்பரம் இல்லாம கடவுளுக்கு பூஜைகளை செய்யலாம். ஆனா ஆட்டம் பாட்டு விதவிதமான உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிற உற்சவத்துல எதுக்காக நடுவுல கடவுளை கொண்டு வரீங்க? மகாராஜா அப்படி சொன்னது கேட்டு மகாராணி யாரோ சரின்னு அமைதி ஆயிட்டாங்க. இப்ப ராஜ்யத்துல பல விதமான கடைகளும் வந்துருச்சு. உற்சவம் ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துல நடக்கிற உற்சவத்தை பாக்குறதுக்காக எல்லா ராஜ்யத்துல இருந்தும் ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, உங்க புகழ் நிலைக்கிற மாதிரி நீங்க நிறைய சாகசங்களை பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த உற்சவத்தை நடத்துறது மூலமா பின்னாடி வர காலத்திலையும் வாழக்கூடிய மக்கள் உங்க பேரை சொல்ற அளவுல உற்சவம் இருக்கும். மகாமந்திரியாரே, என்னை பத்தி என்ன நினைச்சிங்க? நம்ம ராஜ்யத்தை பத்தி நாம பெருமையா பேசுறது முக்கியமில்ல. நம்ம ராஜ்யத்தை பத்தி எல்லா ராஜ்யங்களும் பெருமையா பேசணும். நம்ம நாட்டுல நடக்கிற உற்சவத்தை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. இப்ப என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யங்களோட ராஜாக்களையும் நாம நடத்துற உற்சவத்துக்கு வரவேற்கலான்னு இருக்கேன். இது நல்ல யோசனை தான் அரசே. மகாராஜா சொன்ன மாதிரியே சுத்தி இருக்கிற அத்தனை ராஜ்யத்தோட ராஜாக்களையும் வர சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே இப்போ வீரராஜாவோட ஆஸ்தானத்துல இருந்தாங்க. எல்லாரோடவும் சேர்ந்து சைவ ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு சின்ன ராஜ்யத்துடைய ராஜனான சதாசிவனும் கூட அந்த ராஜ்யத்தை உற்சவத்தை பார்க்க வந்திருந்தான். நான் வர சொன்னதை மதிச்சு என்னோட ராஜ்யத்தோட உற்சவத்துக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சுத்தி இருக்கிற எல்லா பெரிய ராஜ்யத்தோட ராஜாக்களையும் வர சொல்லி சொன்னேன். ஆனா அந்த அழைப்பு சைவ ராஜ்யத்துக்கும் போயிருக்கோன்னு எனக்கு தெரியாது. கடல் மாதிரி இருக்கிற இவ்வளோ பெரிய ராஜ்யத்துல சின்ன கால்வாய் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ராஜ்யத்தோட ராஜா வந்திருக்கிறது சிரிப்பா தான் இருக்கு. மகாராஜா அப்படி சொன்னது கேட்டு அங்கிருந்த மத்த ராஜாக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது தானா உருவாகலையே மகாராஜா. பனிமலைகள் கரைஞ்சி எங்களை மாதிரி சின்ன சின்ன கால்வாய்கள் மூலமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்து தானே அப்புறம் பெரிய கடலா மாறிச்சு. அப்படின்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கோவமா அவனை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சதாசிவம் மாதிரி இருக்கிற சின்ன ராஜா பெரிய ராஜரை எதிர்த்து பேசினது மகாராஜாவுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதனால மகாராஜா எப்படியாவது சதாசிவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நான் எல்லா ராஜாக்களோடவும் சேர்ந்து ஒரு ஆட்டமாடலான்னு இருக்கேன். இந்த ஆட்டத்துல உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய தங்க காசையும் பணயமா வைக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாமே சொந்தம். என்ன சதாசிவா, இந்த போட்டியில கலந்துக்க நீ தயாரா? இந்த மாதிரி சூதாட்டம் ஆடக்கூடாதுன்னு என் அப்பாவும் என் குருவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆட்டத்துல ராஜ்யத்தை பணயமா வைக்கிறது நல்லதில்ல. இதெல்லாம் நான் கலந்துக்கல. சூதாட்டம் ஆடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்க இந்த ஆட்டத்துல தோத்து போயிடுவோமோ அப்படின்னு சதாசிவராஜனுக்கு இப்பவே பயம் வந்துடுச்சோ. மகாராஜா அப்படி சொன்ன உடனேயே சுத்தி இருக்கிற அத்தனை ராஜ்யத்தை சேர்ந்த ராஜாக்களும் சிரிச்சதுனால வேற வழி இல்லாம சதாசிவம் அந்த போட்டியில கலந்துக்க வேண்டியதா போச்சு. அவனுடைய ராஜ்யத்தை 2 பங்கா பிரிச்சு ஒரு பங்க அவன் அந்த சூதாட்டத்துல பணயமா வச்சு விளையாட்ட ஆட ஆரம்பிச்சான். இந்த விளையாட்டை விளையாட எனக்கு தெரியாது. விதிமுறைகளை சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன். அந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத மகாராஜா சதாசிவனுக்கு சொல்லி கடைசியில ஒரு விதிமுறையை மட்டும் சொல்லாம மறைச்சிட்டாரு.
கடைசியில அந்த ஒரு விதிமுறை தான் சதாசிவனை தோக்கடிச்சுது. இந்த விதிமுறைகளை நீங்க முன்னாடியே சொல்லல, அதனால தோத்ததா ஆகாது. இருந்தாலும் விளையாட்டுல கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் ராஜ்யத்துல பாதியை கொடுக்கறேன். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாருமே சதாசிவனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி மகாராஜா நிறைய ராஜ்யங்களை அவரு சொந்தமாக்கிக்கிட்டாரு. பாவம் அவமானத்தை தாங்கிக்கிட்டு சதாசிவன் அங்கிருந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு போற வழியில மகாராஜாவோட குலதெய்வத்தோட கோயிலுக்கு போய் மனசார அந்த குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கு அப்புறமா அங்கிருந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு கிளம்பிட்டான். பாத்தியா மகாராணி என்னோட திறமைய? அத்தனை ராஜாக்களோட சண்டைய போடாம அவங்க ராஜ்யத்தை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். ஆனா நம்ம ராஜ்யத்தை நான் இழக்கவே இல்லை. நீங்க சொன்னது உண்மைதான் அரசே. உங்களுக்கு திறமை அதிகம்தான். ஆனா கடவுள் பக்தி மட்டும் இல்லையே, அதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ராணி? அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு மகாராஜா அங்கிருந்து போயிட்டாரு. அம்மா பரமேஸ்வரி, என் வீட்டுக்காரரை நீதான் மன்னிக்கணும். அவருடைய கோவத்தை அடக்கணும். அவருக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும். இப்படியே ஒரு வருஷமும் முடிஞ்சு போச்சு. மகாமந்திரி, உற்சவத்தை நடத்தி ஒரு வருஷம் ஆனதால மறுபடியும் நம்ம ராஜ்யத்துல உற்சவத்தை நடத்துங்க. போன தடவை மாதிரியே நிறைய இடங்களை கைப்பற்றி ஆகணும். நம்ம ராஜ்யத்தை பெருசாக்கணும். எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்ப கொடுங்க. அதே மாதிரி இன்னும் அந்த பாதி ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற சைவ ராஜ்யத்துக்கும் அழைப்பு கொடுங்க. சரிங்க அரசே. ஆனா போன தடவை உற்சவத்தை நடத்தினதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வ கோவில்ல திருவிழாவை நடத்தல. அதனால இந்த தடவை குலதெய்வ கோவில்ல திருவிழாவை கொண்டாடிட்டு உற்சவத்தை ஆரம்பிக்கலாம். மகாராணி, அம்மன் கோவிலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க கொண்டு போய் நீங்களே திருவிழாவை நடத்துங்க. மந்திரியாரு, உற்சவத்துக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க. சரிங்க அரசே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். அப்படி மறுபடியும் அந்த ராஜ்யம் உற்சவ கலையோட இருந்துச்சு. நிறைய கடைகள், பல ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள், எங்க பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம். அந்த ராஜ்யமே பார்க்க அழகா ரொம்ப கலகட்டியும் இருந்துச்சு. மகாமந்திரி, நம்ம தலைநகரம் இப்ப பார்க்கறதுக்கு சொர்க்க மாதிரி தானே இருக்கு. எல்லாமே உங்க ஆசை தானே அரசே? நீங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னும் எனக்கு முழுசா திருப்தி வரலையே. ஏன்னா இந்த உற்சவத்துல முக்கியமான பகுதி இன்னும் வரல. அதுதான் சூதாட்டம். எனக்கு இன்னும் நிறைய ராஜ்யங்கள் வேணும். முக்கியமா அந்த சைவ ராஜ்யத்தை சொந்தமாக்கிக்கணும். நீங்க நினைச்சா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அரசே? இந்த வருஷம் சைவ ராஜ்யம் மட்டுமில்ல, இன்னும் நிறைய ராஜ்யங்கள் நமக்கு சொந்தமாக போகுது. இன்னொரு பக்கம் சதாசிவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பிரதாபன் போன வருஷம் அவன் ராஜ்யத்தில் நடந்த உற்சவத்தில் என்னை அவமானப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாம என்னுடைய ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். அதுக்காக அவனை பழி வாங்கியே ஆகணும். இல்லைன்னா அது என் ராஜ்யத்துக்கு பெருமை கிடையாது. அங்கே நடந்த அவமானத்தை நான் இன்னும் மறக்கல. அதனால இந்த தடவை பழி தீர்க்கிற விதமா அவனுடைய ராஜ்யத்தில் பாதியை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். அப்படி பழி வாங்குறதுக்காகவே சதாசிவன் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து வீர ராஜ்யத்துக்கு கிளம்புனான். சில மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுடைய ராஜ்யத்துக்கு வந்த சதாசிவனை பார்த்து பிரதாபன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. போன தடவை என் ராஜ்யத்தில் உங்களுக்கு நடந்த அவமானத்தை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதனால இந்த தடவை வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆளா தோத்து போக வந்திருக்காரு மந்திரியாரு. இந்த தடவை பாக்கி இருக்கிற ராஜ்யத்தையும் இழந்து எனக்கு கொடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் இங்க வந்தது இந்த ஊர் அம்மன் கோவில்ல இருக்கிற அம்மனை கும்பிட. இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து அந்த அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற மிச்ச சொச்ச ராஜ்யத்தையும் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு போக ராஜ்யம் இருக்காது. வேணும்னா என்னோட தலைநகரத்திலேயே தங்கிக்கிட்டு தினமும் அந்த அம்மனை கும்பிடலாம், கவலைப்படாதீங்க. அதை கேட்டு சதாசிவன் அவனுடைய மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில உற்சவத்துல சூதாட்டம் ஆடுற நாளும் வந்துச்சு. மற்ற ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து சதாசிவனை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை இவங்க ஜெயிக்க போறதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்ட ஆட ஆரம்பிச்சாரு. தடவை சதாசிவனுக்கும் பிரதாப அரசனுக்கும் தான் போட்டி ஆரம்பிச்சுது. ஆட்டத்தை சைவ ராஜ்யத்தோட ஆடலான்னு நினைக்கிறேன். அப்படி ஆரம்பிச்ச அந்த விளையாட்டுல சதாசிவன் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தானே ஒழிய தோக்கல. இந்த விளையாட்டை பத்தியே தெரியாத நீங்க தோக்காம ஆடுறீங்க அப்படின்னா ஏதோ மாய மந்திரம் இருக்கு போலயே.
மாய மந்திரம் தேவையில்லை, கடவுளோட கருணை எனக்கு இருக்கிற வரைக்கும். சதாசிவன் பிரதாப மகாராஜாவோட ராஜ்யத்துல நிறைய பகுதியை ஜெயிச்சிட்டான். அடுத்த மகாராஜாக்கள் எல்லாருமே சதாசிவனோட போட்டி போடலான்னு நினைக்கும் போது, நான் உங்க கூட போட்டி போட வரல. என்னை ஏமாத்தி என் ராஜ்யத்துல பாதியை வாங்கினார் இல்லையா, அவரை பழி தீர்க்க வந்திருக்கேன். அதனால அவர்கிட்ட மட்டும்தான் போட்டி போடுவேன். அகங்காரத்தோட இருக்கிற இந்த ராஜாவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் இந்த விளையாட்டையே விளையாடினேன். இந்த விளையாட்டை இங்கேயே நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். பாவம், நிறைய பகுதிகளை தோத்துட்டீங்க இல்லையா, அந்த பகுதிகளை உங்களுக்கே கொடுக்கறேன். இந்த மகாராஜாவுக்கு சைவ மகாராஜா போட்ட பிச்சையா இருக்கட்டும். நீங்க என்ன மன்னிக்கணும். என்னோட அகங்காரம் அடங்கிடுச்சு. ராஜ்யமோ அதிகாரமோ இல்லாம என்னால வாழ முடியாது. உங்களோட பிச்சைய நான் ஏத்துக்கறேன். அப்படி பட்ட அவமானத்துக்கு அந்த அவமானத்தை திருப்பி கொடுத்து சதாசிவன் அவனுடைய பழிய தீர்த்துக்கிட்டான். ஒரு அழகான கிராமத்துல பல நாட்களாவே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நிலைமையில அங்க ஒரு வீட்டுல ஒரு மூலையில எரிஞ்சுக்கிட்டு இருந்த மண்ணெண்ணெய் விளக்கு கிட்டத்தட்ட அணையிற நிலைமைக்கு வந்துச்சு. அந்த வீட்டோட செவரெல்லாம் நனைஞ்சு போய் சில்லன காத்து உள்ள வீசுச்சு. அப்போ கிழிஞ்சு போன பாயில சீதா ரொம்பவும் அமைதியா கவலையா படுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பக்கத்துல ராமையா கண்ணீரோட உட்கார்ந்திருந்தான். சீதா, ஏதாவது பேசு சீதா. ஏதாவது குடிக்கிறியா? உடம்பெல்லாம் ரொம்ப கொதிக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வேணாயா, எதுவும் குடிக்கணும்னு எனக்கு தோணல. உள்ளுக்குள்ள உசுறு போற மாதிரி தோணுது. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேனா சரியா போயிடும். எப்படி சரியாகும்? 3 நாளா வயிற்றுக்குள்ள ஒரு பருக்க சோறு கூட இறங்கலையே. வைத்தியரை கூட்டிட்டு வரலானா கையில காசு இல்ல. ஜமீன்தார் ஐயாவும் பட்டணத்துக்கு போயிருக்காரு. உன்னை இப்படி பார்க்கவும் முடியல, யாருக்கிட்ட கேட்கறதுன்னும் தெரியல. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்க எனக்காக எங்கேயும் வெளியில போகாதீங்க. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுலயும் அந்த வட்டி வியாபாரி வீட்டுக்கு மட்டும் போகாதீங்க. எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. கவலைப்படாத சீதா, உன்னை நான் அப்படியே விட்டுட மாட்டேன். யாரு கையில் காலில் விழுந்தாவது நான் பணம் வாங்கிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். ராமையா ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவனுடைய நண்பனான சோமுவை சந்திச்சான். 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ராமையா, இந்த மழையில் இந்த நேரத்தில் எங்கே போய்கிட்டு இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னடா, என்ன ஆச்சு? என்னடா பண்ண சொல்கிற சோமு? சீதாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை. அவள் படுத்த படுக்கையா இருக்கா. எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா. கையில் ₹1 கூட இல்லை. என்னடா பண்ணுறது ராமையா, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு இதுதான் நிலமை. ஏதோ முதலாளியாக பார்த்து கொடுக்குற பணத்தில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி ஆபத்து வந்தால் நமக்கு உதவ யார் இருக்காங்க? இன்னைக்கு உனக்கு வந்தது நாளைக்கு எனக்கு வரலாம். இந்த உலகத்தில் ஏழைங்களுக்கு உதவ யாரு தான் இருக்காங்க? ஆமாண்டா சோமு, இந்த நேரம் பார்த்து ஜமீன்தார் வேற ஊரில் இல்லை. அதான் வட்டி வியாபாரி மாணிக்கத்தை பார்க்க போகிறேன். அவன்கிட்ட போய் பணத்தை கேட்க போகிறேன். அவர்கிட்ட எப்பவும் பணம் இருக்குன்னு ரங்கையா சொல்லியிருக்கான். வேணாண்டா ராமையா, அவன்கிட்ட போய் கடனை வாங்காத. ₹1 கடனுக்கு ₹100 வட்டி போடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இப்படித்தான் கடன் வாங்கினான். அப்புறம் அவன் மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தான். அவன் ரத்தம் குடிக்கிற ராட்சசன். நம்மள மாதிரி ஏழைங்களை அவன் ரொம்பவே ஏமாத்துவான். வேணாண்டா, அவன்கிட்ட மட்டும் போகாத. என்கிட்ட வேற வழியே இல்லையடா சோமு. இப்போ எனக்கு வேற வழியே இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே? இப்போ என் வாழ்க்கை முக்கியம் கிடையாது. சீதா உசுறு தான் முக்கியம். அவளுக்காக எதை வேணுனாலும் செய்வேன். சரிடா, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போ. என்கிட்ட எதனா இருந்தால் கொடுத்துருப்பேன். ஆனால் நானே குடும்பத்தோட பட்னியாக தாண்டா இருக்கேன். இந்த கொடையை எடுத்துகிட்டு போ. உன் கொடை பிஞ்சு போயிருக்கு பாரு. பார்த்து ஜாக்கிரதையாக இரு. அவன் எதனா பத்திரத்தில் கையெழுத்து போட சொன்னா அதில் என்ன இருக்குன்னு படித்து பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடு. மாணிக்கம் அவன் வீட்டு மாடியில ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டு கணக்கு புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் ராமையா கொடையை வச்சுட்டு உள்ள வந்தான். இந்த சுப்பையா ₹300 வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? நாளைக்கே அவன் வீட்டுக்கு போய் பசுமாட்டை இழுத்துக்கிட்டு வரணும். அப்பதான் வட்டிக்கு சரியா போகும். இவனுங்களை இப்படி விடக்கூடாது. பணம் தான் நமக்கு தெய்வம். ஐயா கும்பிடுறாங்க, நான் ராமையா. ஓ, ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்கிற ராமையாவா? என்னடா இந்த நேரத்தில் என்ன தேடி வந்திருக்க? உங்கள் ஜமீன்தார் வேற ஊரில் இல்லையே. இங்கே இருக்கிற எதையாவது திருடிக்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா என்ன? ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. என் பொண்டாட்டி சீதா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்கா. அவளை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். அதான் பெரிய மனசு பண்ணி ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமா கொடுக்குறேங்க ஐயா. 100 ரூபாயா? என்ன ராமையா, 100 ரூபாய் அப்படிங்கிறது என்ன விளையாட்டு விஷயமா? எனக்கு என்ன பணம் ஆகாயத்துல இருந்தா வந்து கொட்டுது? சரி, உன் மேல நம்பிக்கை வச்சு நான் கொடுக்கறேன். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவ? வெறும் கையே முழம் போடாது, தெரியும்ல. என்கிட்ட என்னங்க ஐயா இருக்கு? தாத்தா காலத்துல இருந்து நாங்க வச்சிருக்கிற 1 ஏக்கர் பூமியோட பத்திரம் இருக்கு. அதை வேணும்னா நான் கொடுக்கறேன். ஓ, வயல் பத்திரமா? சரி சரி, கொண்டு வா. ஆனா ராமையா, உனக்கு தான் படிப்பறிவு கிடையாதே. அதனால நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் கடன் கொடுக்கும்போது இந்த வெள்ளை காகிதத்துல ஒரு கை நாட்டு மட்டும் வச்சிடு. எல்லாம் சும்மா ஒரு கணக்குக்கு தான். சரிங்க ஐயா, என் பொண்டாட்டி உசுரை காப்பாத்தினா போதும், வேற எதுவும் வேணாம். சரி, இந்தா உனக்கு 100 ரூபாய் கடன் கொடுக்கறேன். இந்த பத்திரத்துல கை நாட்ட போடு. பைத்தியக்காரா, இந்த 100 ரூபாய 1000 ரூபான்னு எழுதிப்பேன். அப்புறம் உன்னோட வயல் எனக்கு தான் சொந்தம். இந்தாங்க ஐயா நிலப்பத்திரம், எனக்கு பணத்தை கொடுங்க ஐயா. இந்தா 100 ரூபாய், வட்டி மாசத்துக்கு 10 ரூபாய். சரியான நேரத்துக்கு கொடுக்கணும், இல்லைனா எனக்கு அப்புறம் கோபம் வந்துடும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா சீதா முழுசா குணமாயிட்டா. ராமையா ராமும் பகலுமா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு கடன் அடிக்கிறதுக்காக மாணிக்கத்தோட வீட்டுக்கு போனான். ஐயா, இந்தாங்க நான் உங்ககிட்ட வாங்கின பணம். 6 மாசத்துக்கான வட்டி சேர்த்து மொத்தம் 120 ரூபாய். இதை வச்சுக்கிட்டு என்னோட வயல் பத்திரத்தை கொடுங்க ஐயா. என்ன ராமையா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்கிட்ட 100 ரூபாயை கடன் வாங்கின. நீ வாங்கினது 1000 ரூபாய் ஆச்சே. அதுக்கு மாச வட்டியே 100 ரூபாய். 6 மாசத்துக்கு 600 ரூபாய் ஆச்சு. அப்படி பார்த்தா நீ 1600 ரூபாய் கொடுக்கணும். என்னது, 1000 ரூபாயா? ஐயா, உங்க காலில் விழுந்து கும்பிட்றேங்க ஐயா. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் கேட்டது 100 ரூபாய் தான், நீங்க கொடுத்ததும் 100 ரூபாய் தான். மாத்தி சொல்லாதீங்க. ஏண்டா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த பத்திரத்தை பாரு. இதுல 1000 ரூபாய் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்க. அதுக்கு கீழே நீ கை நாட்டம் போட்டிருக்க. இது உன்னோட கை நாட்டு தானே? இப்ப கேட்கும்போது நான் ஏதோ பொய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. இது அநியாயங்க ஐயா. இது நியாயமே இல்லை. கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏழைங்களோட சொத்தை புடுங்க நினைச்சிங்கன்னா அந்த கடவுள் அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டான். கடவுளா? அந்த கடவுளே என்கிட்ட கடன் வாங்குறாரு. இன்னொரு தடவை இந்த பக்கமெல்லாம் வரக்கூடாது. உன்னோட வயல் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ராமையா எதுவும் செய்ய முடியாம கவலையா வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் சோமு கோவமா அங்க வந்தான். என்னடா ராமையா, இங்க உக்காந்து அழுதுகிட்டு இருக்க? அந்த மாணிக்கம் என்னன்னா உன்னோட வயல் அவனுக்கு சொந்தம்னு எல்லார்கிட்டையும் சொல்றான். நீ என்னமோ உக்காந்து அழுதுகிட்டு இருக்க. வாடா, அவங்கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். இன்னைக்கு 2ல் 1 தெரியணும். அமைதியா இருங்க அண்ணன். கோவப்பட்டா வேலை நடக்காது. அந்த மாணிக்கம் ரொம்ப மோசமானவன். அவன் சரியா திட்டத்தை போட்டு வச்சிருப்பான். அவன்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு யோசனை மட்டும்தான் இருக்கு. என்ன மன்னிச்சிடு சீதா, நாம தோத்து போயிட்டோம். நமக்கு வேற வழியே இல்ல. அன்னைக்கு நீங்க அந்த மாணிக்கத்தோட வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியாம பின்னாடியே நானும் வந்தேங்க. அன்னைக்கு அவன்கிட்ட மை இருக்குலங்க, அதனால குங்குமத்தை கலக்கி உங்க கை நாட்டை அதுல வச்சுதான் போட்டான். அப்படின்னா இவருடைய கை நாட்டு சிகப்பு நிறத்துல தான் இருக்கும். ஆனா அந்த மாணிக்கம் எழுதினது எல்லாமே கருப்பு நிறத்துல இருக்கும். ஒரு பத்திரத்துல இருக்கிற எழுத்துக்கள் ஒரு நிறத்திலையும் கை நாட்டு ஒரு நிறத்திலையும் எப்படி இருக்க முடியும்? இந்த விஷயத்த நம்ம ஜமீன்தார் கிட்ட சொல்லலாம். அப்போ அவன் வசமா மாட்டிப்பான். அடடா சீதா, நீ இவ்வளோ புத்திசாலின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன ராமையா, நீ குங்குமத்தில் தானே கை நாட்டு போட்ட. அவன் மயில தானே எல்லாத்தையும் எழுதியிருக்கான். இதுவே பெரிய சாட்சி தான். நாம இதை வச்சு ஜெயிக்கலாம். அப்படின்னா என் வயல் எனக்கு கிடைக்குமா? நமக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காம எங்க போக போகுது? எப்பவும் அநியாயம்தான் ஜெயிக்குமா என்ன? வா, நம்மக்கிட்ட நியாயம் இருக்கு. ஜமீன்தார்கிட்ட போவோம். ஏழைங்க நமக்கு கோபம் வந்தா எப்படி இருக்குன்னு மாணிக்கத்துக்கு காமிக்கலாம். இன்னைக்கு நாமளா அவனான்னு தெரிஞ்சே ஆகணும். நம்ம வயல் நமக்கு வரணும், இல்ல அவனை ஒரு கை பார்த்துடணும். நானும் உங்க கூட வரேன்னு. ஜமீன்தார் அம்மாவும் அங்கதானே இருப்பாங்க. ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். அவங்களும் நமக்கு துணையாதான் இருப்பாங்க. வாமா, உன்னோட புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு நமக்கு ஆயுதமே. நியாயமா நியாயமானு இன்னைக்கு நாம பாப்போம். ஜமீன்தார் அவருடைய வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஜமீன்தார் மனைவியும் பக்கத்துல இருந்தாங்க.
ஒரு பக்கம் மாணிக்கம் ஒன்னும் தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ராமையா, சீதா, சோமு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாணிக்கம், ராமையா சொல்றது உண்மைதானா? அவன் உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கினா நீ 1000 ரூபான்னு எழுதுறியா? எதுக்காக இப்படி பொய் கணக்கு எழுதுற? ஐயோ ஜமீன்தார் ஐயா, நான் இந்த ஊர்ல நியாயமா வட்டி வியாபாரம் பண்ற வியாபாரி. என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நீங்க வேணும்னா பாருங்க, இதுதான் ராமையா கை நாட்டு போட்ட பத்திரம். இதுல என்ன எழுதியிருக்கு? அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு இப்ப பொய் சொல்றான். ஐயா, அந்த பத்திரத்துல என் வீட்டுக்காரோட கை நாட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பத்திரத்துல இருக்கிற வண்ணம் இப்போ உண்மையை சொல்லும். அந்த பத்திரத்தை கொஞ்சம் வெளிச்சத்துல நல்லா பாருங்க. அந்த பத்திரத்துல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே கருப்பு மையில எழுதியிருக்கு. ஆனா என் வீட்டுக்காரோட கை நாட்டு சிகப்பு நிறத்துல இருக்கு. மை இல்லாம குங்குமத்துல கை நாட்டை போட்டுக்கிட்டு மை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா எழுதி வச்சிருக்காரு இந்த மாணிக்கம். இதுதான் இதுக்கு சாட்சி. அட ஆமா, உண்மைதான் சீதா. இவனுடைய கை நாட்டு சிகப்பா இருக்கு, ஆனா எழுதுனதெல்லாம் கருப்பா இருக்கு. என்ன மாணிக்கம், இதுக்கு உன்கிட்ட என்ன பதில் இருக்கு? இது உன் கையெழுத்து தான், நீ தான் எழுதியிருக்க. என்ன பதில் வச்சிருக்க? ஐயா, அது அந்த சிகப்பு நிறம் ஏதாவது தெரியாம பட்டு கரையா இருக்கும். போதும் நிறுத்து. இப்ப நீ உண்மையை ஒத்துக்கலனா இந்த பத்திரத்தை பட்டணத்துக்கு அனுப்பி நீ பண்ண தில்லுமுள்ளி என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு தண்டனை கூட பட்டணத்திலேயே கிடைக்கும். ஐயோ வேணாங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் கொடுத்தது 100 ரூபாய் தான். அப்புறம்தான் 1000 ரூபான்னு அதில் எழுதினேன். இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன போலீஸ்ல மட்டும் பிடிச்சி கொடுக்காதீங்க. அப்போ ஜமீன்தார் மாணிக்கத்தை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராமையா, சீதா, சோமு சந்தோஷப்பட்டாங்க. மாணிக்கம், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு ஏழையோட நிலத்தை புடுங்க பார்த்துருப்ப. நீ எல்லாம் நம்ம கிராமத்துல இருக்கவே கூடாது. ஒழுங்கா அவனோட வயல் பத்திரத்தை கொடு. அதுக்கு பதிலா அவன் உனக்கு எதுவும் தரமாட்டான். இதுதான் உனக்கான தண்டனை. இன்னொரு தடவை இப்படி பண்ண இந்த ஊர்லயே இருக்க மாட்ட. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு நீங்க நியாயத்தை கொடுத்துருக்கீங்க. சீதா, நீ உண்மையிலேயே புத்திசாலி. நீ எனக்கு மனைவியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அன்னைக்கு மாணிக்கம் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். பேராசப்பட்டா உள்ளதும் போயிடும் அப்படிங்கிற பாடத்தை. கார்த்திகை மாதம் குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. ராமசாகரம் ஊரோட ஜனங்க எல்லாரும் ஊர் பஞ்சாயத்துல ஒன்னா சேர்ந்து அடுத்து விளைய போற விளைச்சலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வயலை நல்லபடியா உழுது விதைகளை தூவுறதுக்கான நல்ல நாளுக்காக பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சோமையா, ஆகாயம் அமைதியா இருக்கு. அடுத்து வர கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் நம்ம வயல்ல விதைய தூவுனா விளைச்சல் நல்லபடியா வரும். தாத்தா காலத்துல இருந்து நமக்கு இதுதானே வழக்கம். உண்மைதானே, நானும் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரியவங்க சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்க போகுது? அப்பதான் மாணிக்கம் பந்தாவா அந்த பக்கமா வந்தான். அவனுடைய நடையிலையும் பார்வையிலையும் இந்த உலகத்திலேயே அவனை விட புத்திசாலி யாருமே இல்ல அப்படிங்கிற நினைப்பு இருந்துச்சு. அப்போ அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே, ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இன்னும் நீங்களாம் பழைய காலத்து ஆளுங்க மாதிரியே பேசினா எப்படி? பௌர்ணமி அமாவாசைன்னு பேசிக்கிட்டு காலம் மாறுது. காலத்துக்கேற்ற மாதிரி நாமளும் மாறுறது தானே புத்திசாலித்தனம். என்ன மாணிக்கம், இப்பதான் வந்த, அதுக்குள்ள எங்களையே கிண்டல் பண்ற? உன் வயசு என்னுடைய அனுபவம்ப்பா. அனுபவமா? அதை நான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவேன். இப்பதான் பட்டணத்துக்கு போய் நான் ஒரு விவசாய புத்தகத்தை படித்தேன். அது சாதாரண புத்தகம் இல்லை, விவசாயத்தை கரைச்சி குடிச்சவருடைய பேரன் எழுதின புத்தகம். அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? நவீன முறையில் விவசாயம் செஞ்சா ஒரு ஏக்கர்ல 10 மூட்டைக்கு பதிலா 20 மூட்டை நெல் விளையுமா. அதை கேட்டு சோமையா ஆர்வமா, உண்மையாவாங்க? அது எப்படி சாத்தியம்? நாம என்ன கடவுளா? உண்மைதான் சோமையா. இப்போ குளிர்காத்து வீசுது. காத்துலையும் ஈரப்பதம் இருக்கு, அதே மாதிரி மண்ணுலையும் ஈரப்பதம் இருக்கு. நாளைக்கே விதைய போட்டிங்கன்னா ஒரு குளிர்காத்து வீசினா போதும், அந்த குளிர்காத்தோட ஈரத்துல விதைங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் நீங்க தாமதம் பண்ணா அப்புறம் விளைச்சல் சரியா வராது. நாளைக்கே வா. ஐயோ, எதுக்கு இவ்வளோ அவசரம்? இந்த குளிர்ல விதை முளைச்சாலும் அது வாடி போயிடும். அது மட்டும் கிடையாது, உடனே புழு பூச்சி எல்லாம் வந்துடும். அட, உங்களுக்கு தெரியாது பெரியவரே, இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க. நான் பட்டணத்துல இருந்து ஹைபிரிட் விதைங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது குளிர்காலத்துல நல்லா வளரும். இது சாதாரண விதை இல்லை, இது அறிவியல் விதைங்க. ஒவ்வொரு விதைக்கும் சர்டிஃபிகேட் இருக்கு தெரியுமா? என்னது, அறிவியல் விதையா? சர்டிஃபிகேட் வேற இருக்கா? இது கேட்கவே நல்லா இருக்கே.
அந்த விதைங்க எங்க இருக்கு? அது எல்லாருக்கும் கிடைக்காது. என்ன மாதிரி அதிபுத்திசாலிங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நாளைக்கு தரேன். உன்னோட வயல்லையும் தூவி விடு. ஆனா சாதாரணமா விதைய தூவுற மாதிரி தூவி விடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி ஒத்த கால்ல மேற்கு திசையை பார்த்து நின்னு ஓம் அறிவியலே நமகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விதைய தூவனா ஒரே ஒரு மாசத்துல இந்த ஊர்லயே நீதான் பணக்காரனாயிருப்ப. அதுக்கப்புறம் இந்த பெரியவர் இருக்காரு, இவரே உன்னை பார்த்து பொறாமப்படுவாரு. டே சோமையா, அவன் சொல்றத கேட்காத. நாம நமக்கு தெரிஞ்ச பழைய முறையிலேயே விவசாயம் செய்யலாம். அவன் சொல்றத கேட்டா நெல்லு முளைக்கிறதில்ல, புல்லு கூட முளைக்காது. பாத்தியா சோமையா, இந்த பெரியவருக்கு இப்பவே உன் மேல பொறாம வந்துடுச்சு. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. பழைய முறையில விவசாயம் பண்ணி 10 மூட்டை நெல் எடுக்க போறியா, இல்ல என் முறையில 20 மூட்டை நெல் வேணுமா? சோமையா ஆசையா, 20 மூட்டை நெல் தாங்க வேணும். நீங்க சொல்ற மாதிரியே ஒத்த கால்ல நின்று நான் கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த விதைங்களை கொடுங்க. கண்டிப்பா தரேன். அந்த விதை என்கிட்ட இருக்கு, ஆனா சும்மா இல்ல, பணம் கொடுக்கணும். அப்படி மாணிக்கமும் சோமையாவும் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அத பார்த்து அந்த பெரியவர் தலைமையில கை வச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி மாணிக்கத்தோட வீட்டுல, ஏங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? மறுபடியும் நீங்க இந்த ஊர்ஜனங்க கிட்ட மோத ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவம் அந்த சோமையா, உங்களை நம்பி, நீங்க சொல்றத நம்பி ஒத்த கால்ல தவம் இருக்க போறானாமா? நான் சொன்னது நல்ல யோசனை சுப்பம்மா. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறவ. உனக்கு சமைக்கிறதையும் பெருக்கிறதையும் தவிர வேற என்ன தெரியும்? வாய மூடு. ஆ, இப்ப நான் வாய் முடிக்கிறேன். நாளைக்கு சோமையாவோட வயல்ல விளைச்சல் விளையலன்னா அப்ப ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வாய மூடுவாங்க. உங்க அதிபுத்திசாலித்தனத்துக்கு என்கிட்ட வேற வழியே இல்ல. நான் கொடுக்குற யோசனை எப்பவும் சரியாதான் இருக்கும். கூடிய சீக்கிரம் சோமையா என் காலில் வந்து விழுவான். அப்படியே ஒரு மாசமும் போச்சு. மாணிக்கம் சொன்னதுக்கு நேர்மாறா அந்த வருஷம் மழை கொஞ்சம் தாமதமா தான் வந்துச்சு. பெரியவர் சொன்னபடி பழைய முறையில சரியான நேரத்துல விதை போட்டதுனால அந்த தரையில இருக்கிற ஈரத்திலேயே விதை முளைச்சு வந்துச்சு. ஆனா சோமையாவோட வயல் அப்படியே விரிசல் விட்டுருச்சு. பூமியில ஈரப்பதமே இல்லாம இருக்கிறதுனால, குளிரும் அதிகமா இருக்கிறதுனால தான் அப்படியாச்சு. சோமையா நேர மாணிக்கத்தோட வீட்டுக்கு வந்து, ஐயா, பாத்தீங்களா என் நிலமைய? என்னோட நிலம் வறண்டு போச்சு. ஒரே ஒரு புல்லு கூட அதுல முளைக்கல. மாணிக்கம் எதுவும் தெரியாத மாதிரி திண்ணையில உட்காந்துக்கிட்டு, கவலைப்படாத சோமையா, எல்லாத்துக்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ மந்திரத்தை சரியா சொல்லியிருக்க மாட்ட. இதெல்லாம் நல்லா இல்லைங்க மாணிக்கம். என் கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. பிரச்சனை நான் கொடுத்த விதையில இல்ல, உன் பூமியில இருக்கு. இல்ல மழை பெய்யாம கடவுள் தான் நம்மளை ஏமாத்திட்டான். ஆனா இப்பவும் என்கிட்ட இதுக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? உன்னோட வயல்ல நாம ஒரு கிணத்த தோண்டலாம். ஆகாயத்துல இருந்து மழை வரலனா என்ன, பூமியில இருந்து எடுப்போம். அப்பதான் பெரியவர் அந்த பக்கமா வந்து அவங்க பேசினதை கேட்டு, டே சோமையா, இன்னுமா இவன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க? கிணறு தோண்ட சரியான இடம் வேணும்டா. முதல்ல நீரூத்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அட பெரியவரே, மறுபடியும் வந்துட்டீங்களா? எதுக்கு அவனை போட்டு குழப்பறீங்க? ஒரு தேங்காவை பிடிச்சிக்கிட்டு அங்க இங்க நாசஞ்சா அது சொல்ற இடத்துல தண்ணி இருக்குமா? நான் சொல்ற முறைய செஞ்சு பார்க்கலாம். ஐயா, உங்களுக்கு இதுவும் தெரியுமா? ஏன் தெரியாது? இங்க பாரு, உன் வயல்ல மூளையில கல்லுங்க நிறைய இருக்கு. சாஸ்திரப்படி கல்லுங்க நிறைய இருக்கிற இடத்துக்கு கீழே தான் தண்ணி ஊத்து அதிகமா இருக்கும். பேசாம அங்கேயே தோண்டலாம். ஆனா அங்க கிணறு தோண்ட நிறைய செலவாகுமே. என்கிட்ட பணம் இல்லையே. அட கடன் வாங்குப்பா. ஒரு தடவை கிணறு தோண்டி தண்ணி வந்துடுச்சுன்னா உன் வயலுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வயலுக்கும் கொடுக்கலாம். அந்த தண்ணிக்கும் பணம் வாங்கலாம். என்ன சொல்ற? சோமையா மறுபடியும் ஒரு தடவை மாணிக்கத்தோட பேச்சை நம்பி அவனுடைய பொண்டாட்டி நகை எல்லாத்தையுமே வித்து அந்த கல் இருக்கிற இடத்துல பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சான். ஆனா எவ்வளவுதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த இடத்துல தண்ணி ஊத்து இல்லவே இல்ல. கல்லுக்கு கீழே இன்னும் அதிகமா கல்லுங்க தான் இருந்துச்சு. சோமையா இன்னும் கடன்ல வேற முழுகி போயிட்டான். இப்போதைக்கு அவனுக்குன்னு இருக்கிற ஒரு சொத்து அவன்கிட்ட இருக்கிற ஒரு மாடு மட்டும்தான். ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். என் நேரம் சொத்தம் போச்சு, கிணத்துலயும் தண்ணி வரல. பேசாம வாங்கின கடனுக்காக இந்த மாட்டை விற்கலான்னு இருக்கேன். சேச்சே, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது கோமாதா சோமையா. மாட்டை வித்தினா அப்புறம் உனக்கு எல்லாம் தப்பா போயிடும்பா. இரு இதுக்கு என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு.
அப்ப சுப்பம்மா கோவமா வெளியில வந்து, ஏங்க தயவு செஞ்சு இனிமே எதுவும் சொல்லாதீங்க, நீங்க சொன்னதெல்லாம் போதும். நீ உள்ள போ. எதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்க? இது ஆம்பளைங்க விஷயம். சுப்பம்மாவும் வேற வழி இல்லாம உள்ள போயிட்டான். இப்ப என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் பட்டணத்துல இருந்து ஒரு அரிதான மூலிகையை கொண்டு வந்திருக்கேன். அது சாதாரண மூலிகை இல்ல, சஞ்சீவினி மூலிகை மாதிரி. அந்த மூலிகையை அரைச்சி மாட்டுக்கு கொடுத்தீன்னா மாடு நிறைய பால் கறக்கும். அதுக்கப்புறமா அந்த பாலை வித்தே உன்னோட கடன் எல்லாத்தையும் அடைக்கலாமே. உண்மையாவா சொல்றீங்க? என்ன சோமையா, என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? இந்தா இதை உன் மாட்டுக்கு அரைச்சி கொடு. நாளையிலிருந்து உன் மாடு எப்படி பால் கறக்குது பாரு. சோமையாவும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மூலிகை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அந்த மூலிகையை அரைச்சி அதை கலந்து மாட்டுக்கு குடிக்கவும் கொடுத்துட்டான். அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்துல ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே சேர்ந்திருந்தாங்க. பாவம் சோமையா அவனுடைய மாட்டையும் எழுந்து ஊர் தலைவனான ராகவையா முன்னாடி வந்து நின்னான். என்னாச்சு சோமையா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என் வாழ்க்கை வீணா போச்சுங்க ஐயா. இந்த மாணிக்கத்தோட பேச்சை கேட்டு என் வயல், பணம், என் பொண்டாட்டியோட நகை, கடைசியில என்னோட மாட்டையும் இழந்துட்டேன். எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க ஐயா. உடனே ஊரோட தலைவர் மாணிக்கத்தை வர சொல்லி சொன்னாரு. மாணிக்கம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம பஞ்சாயத்துல வந்து தைரியமா நின்னான். என்ன மாணிக்கம், சோமையா சொல்றது உண்மைதானா? அவன் சொல்றதுல எதுவும் உண்மை இல்லைங்க ஐயா. அவனுடைய ஜாதகம் சரியில்லை. நானே அவனுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தாலும் நேரம் நல்லா இல்லாதால இப்படி ஆயிடுச்சு. விளைச்சல் முளைச்சி வரலனா அதுக்கு மழை பெய்யாதது தான் காரணம். கிணத்துல தண்ணி வரலனா பூமிக்கடியிலேயே தண்ணி இல்லை போல. இதுக்கெல்லாம் நான் எப்படிங்க காரணமாக முடியும்? அப்போ பெரியவர் கோவமா, நீ பொறுப்பாக மாட்டியா? அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்காக அறிவுரை சொல்லி அவன் வாழ்க்கைய கெடுத்த? இங்க பாருங்க பெரியவரே, என்னோட அறிவை பார்த்து பொறாமையில பேசாதீங்க. அப்ப தலைவர் கோவமா, வாய மூடு மாணிக்கம். உன்னோட அறிவுக்கு நான் சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு பாப்போம். நீ படிச்சேன்னு சொன்னியே அந்த விவசாய புத்தகத்தை இப்போ கொண்டு வா. அந்த புத்தகம் நான் படிச்சுட்டு பட்டணத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி, உனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னியே, பூமியில் எங்கே தண்ணி இருக்குன்னு சரியா சொல்லு பாப்போம். அது கல்லுங்களுக்கு கீழே. நீ சோமையா கிட்ட மாடுங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தியே அந்த மூலிகையோட பேர் என்ன? அதோட பேரு சஞ்சீவினி. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். பாத்தீங்களா ஊர் ஜனங்களே, இந்த மாணிக்கத்துக்கு எதுவும் தெரியல. அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு அவனுக்கும் தெரியும். ஆனா அதை ஒத்துக்காம இருக்கான் பாத்தீங்களா? இதுதான் இவனுடைய குணம். இவன் குணத்தை நம்பி யாரு போனாலும் அவங்களுக்கு இதான் கதி. அன்னைக்கு தலைவர் பஞ்சாயத்துல தீர்ப்பு கொடுத்தாரு. மாணிக்கம் அவன் கிட்ட இருக்கிற வயல்ல பாதி வயலை சோமையாவுக்காக கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு வருஷம் சோமையாவோட வயல்ல அவன் கூலிக்காரன சம்பளம் இல்லாம வேலை பார்க்கணும். இன்னொரு முக்கியமான தண்டனை, இதுக்கப்புறம் மாணிக்கம் ஊர்ல யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையும் சொல்லவே கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறமா சோமையாவோட வயல்ல, என்ன மாணிக்கம், இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா? உன் அறிவு என்ன சொல்லுது? ஐயோ, என் அறிவு எதுவும் சொல்லல பெரியவரே. நீங்க அனுபவசாலி. நீங்களே வானத்தை பார்த்து மழை வருமா வராதான்னு சொல்லுங்க. உங்க அனுபவத்துக்கு முன்னாடி நான் யாருங்க? மாணிக்கம் அப்படி சொன்னதை கேட்டு பெரியவரு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ மாணிக்கத்துக்கு அறிவு வந்துச்சு. உண்மையான அறிவு எது அப்படிங்கறத அவனும் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அரகுர அறிவு திமிரதான் கொடுக்கும், முழு அறிவு நமக்கு அடக்கத்தை கொடுக்கும். உலகத்திலேயே நாம தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சா வாழ்க்கை வீணாதான் போகும்.